தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நாட்டு நலப்பணி திட்ட நிறைவு விழாவில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட 7 நாட்கள் சிறப்பு முகாம் நாவற்குளம் அரசு துவக்க பள்ளியில்தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இச்சிறப்பு முகாமில் பள்ளி வளாக தூய்மை பணி தோட்டம் அமைத்தல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இறுதி நாளான நிறைவு விழா நடைபெற்றது. இதில் கல்லூரியின் துணை முதல்வர் கமல்ராஜ் தலைமையேற்று வாழ்த்துரை வழங்கினார். இதைத் தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்ட மாநில தொடர்பு அதிகாரி குழந்தைசாமி மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் சிறப்புரையாற்றினர். மேலும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான மூவர் கூடைப்பந்து போட்டியில் 125க்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி கூடைப்பந்து கழகம் இணைந்து முதல் முறையாக மாநில அளவிலான மூவர் கூடைப்பந்து போட்டியை இன்று 3 நாட்கள் நடத்தியது. இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த போட்டிகள் 125க்கும் மேற்பட்ட அணிகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமையினை வெளிப்படுத்தினர். நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கான ஆட்டத்தில் ஆண்கள் பிரிவில் லோட்டஸ் அணியும் பெண்கள் பிரிவில் பேட்ஸ் அணியும் முதலிடம் பிடித்தனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி கூடைப்பந்து கழக தலைவர் ராம்சன் தாமஸ் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மாநில அளவில் நடைபெற்ற கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த கேரம் விளையாட்டுப் போட்டியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா மைதானத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர் கூட்டமைப்பினர் நிர்மல சுவாமிநாதன், தமிழர் களம் அடகர் மற்றும் கேரம் போட்டி சங்கத்தின் தலைவர் சதீஷ் உட்பட மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் மத்திய அரசை கண்டித்தும் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த 2 நாள் பொது வேலை நிறுத்தம் துவங்கிய நிலையில் தமிழக அரசு பேருந்துகள் இயங்காததால் பயணிகள் அவதியுற்றனர். மத்திய அரசை கண்டித்தும் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொழிற்சங்கங்கள் சார்பில் அகில இந்திய பொது வேலை நிறுத்தம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் 29ஆம் தேதி முழு அடைப்பும் நடைபெறுகிறது. இதற்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் புதுவையில் தொழிற்சங்கங்கள் அறிவித்த 2 நாள் பொது வேலை நிறுத்தம் திங்கட்கிழமை துவங்கியது. தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்குகிறது. தமிழகத்திலிருந்து வரும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. சென்னை, விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் பகுதிகளுக்கு தனியார் பேருந்துகள் மட்டும் இயங்குகின்றது. இதனால் சென்னை, கடலூர், விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம் மார்க்கத்தில் செல்லக்கூடிய மக்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருந்து அவதிப்பட்டு வருகின்றனர். தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் அதை பயன்படுத்துகின்றனர். வங்கிகள், LIC அலுவலகம், அஞ்சல் நிலையங்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் ஊழியர்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. போராட்டத்தின் பொழுது அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் விதமாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி மாற்று பொருள் அங்காடியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். புதுவை உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி மாற்று பொருள் அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் ரவிதீப் சிங்கார், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகாரி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கதிர்காமம் தொகுதி திமுக செயல் வீரர்கள் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற்றது போல புதுச்சேரி மாநில உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு கழகத்தினர் கடுமையாக பாடுபட வேண்டும் எனவும் கழகத்தினர் தங்கள் பகுதியில் மக்கள் சேவைகளில் அதிகம் ஈடுபட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சிவா கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, சம்பத், துணை அமைப்பாளர்கள் AK குமார், சன்குமாரவேல், பெல்லாரி கலிக பெருமாள், குணா திலீபன், சுந்தரி, அல்லிமுத்து, அமுதாகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் பந்தல் சரிந்து விழுந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் கோவில் அறங்காவலர் குழு மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்துள்ளனர். புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்த மணி பந்தல் பணிக்கான ஒப்பந்தத்தை எடுத்து செய்து வந்துள்ளார். அவருடன் அவரது மகன் வேலு, உறவினர்கள் சீர்காழி வள்ளுவக்குடியை சேர்ந்த ஆறுமுகம், புதுச்சேரி நேதாஜி நகரை சேர்ந்த முத்துலிங்கம், பூர்ணாகுப்பத்தை சேர்ந்த லட்சுமணன் ஆகியோர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மணி கீழே இருந்து பணிகளை கவனித்தார். மற்ற 4 பேரும் பந்தல் கம்புகளில் ஏறி மேலே பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது திடீரென 40 அடி உயரத்திலிருந்து பந்தல் சரிந்ததில் 4 பேரும் கீழே விழுந்துள்ளனர். இதில் வேலு, ஆறுமுகம் இருவரும் உயிரிழந்தனர். முத்துலிங்கம், லட்சுமணன் ஆகிய இருவரும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து பெரியகடை போலீசார் விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக கோவில் அறங்காவலர் குழு மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிளியனூர் ஒன்றியம் கொடுவாரி கிராமத்தில் அமைந்துள்ள சமத்துவபுரத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஏப்ரல் 5ஆம் தேதி திறக்க உள்ள நிலையில் ஏற்பாடுகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் பொழுது மாவட்ட செயலர் புகழேந்தி, சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் ஜனகராஜ், துணை செயலாளர் புஷ்பராஜ், மைத்திலி ராஜேந்திரன், வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா, முரளி, வானூர் ஒன்றிய செயலாளர் முரளி, கிளியனூர் ஒன்றிய செயலாளர் ராஜ், கோட்டக்குப்பம் பெருந்தலைவர் ஜெயமூர்த்தி, தொல்லமூர் டி.ஆர். கிளங்கோவன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றது. புதுவை வர்த்தக சபை நிர்வாக குழு தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி வர்த்தக சபை நிர்வாக குழு தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் புதிய தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்ட வெற்றி பெற்ற நிர்வாகிகளில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், இணை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவர் என அறிவிக்கப்பட்டது. தலைவர் பதவிக்கு மணி எலக்ட்ரானிக்ஸ் குணசேகரன், சிவசங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரிடையே கடும் போட்டி ஏற்பட்டது. இதனால் தலைவரை ஒருமனதாக தேர்வு செய்வதில் இழுபறி ஏற்பட்டது. இதனால் 15 உறுப்பினர்களிடையே மறைமுக தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் குணசேகரன் வெற்றி பெற்றார். துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இணை செயலாளர் ஆகிய 4 பேர் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த நிலையில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவையில் தொழிற்சாலை வர்த்தக நிறுவனங்களுக்கு உரிமம் பெறுவதற்கான இணையதள சேவையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை அரசின் தொழிலாளர் துறை தேசிய தகவலியல் மையம் மூலம் பல்வேறு இணையதள வசதிகளை செயல்படுத்தி வருகிறது. இணையதள வசதிகளை மேலும் எளிமையாக்க மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் சர்வீஸ் பிளஸ் என்ற இணையதள கட்டமைப்பு வழியாக விண்ணப்பிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் பயனாளி சேவையை பெற பதிவு செய்ய வேண்டும். பின்னர் சேவையை தேர்ந்தெடுத்து கடைகள் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அதற்குரிய கட்டணத்தை இணைய வழியிலேயே செலுத்தி ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதன் மூலம் தொழில் நிறுவனங்களை துவங்க, உரிமம் பெற, பதிவு செய்ய பதிவை புதுப்பிக்க முடியும். துறையின் பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமம் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த புதிய இணையதள சேவையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் துவக்கி வைத்து பதிவு செய்ததற்கான உரிம சான்றிதழை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சந்திர பிரியங்கா, தொழிலாளர் துறை செயலர் சுந்தரேசன், ஆணையர் மோகன்குமார், தலைமை தொழிற்சாலை ஆய்வாளர் முருகையன், தொழிலாளர் அதிகாரி கண்ணபிரான் மற்றும் தேசிய தகவலியல் மைய அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை முன்னிட்டு புதுவையில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்த அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நாடு தழுவிய அளவில் 28, 29 ஆகிய தேதிகளில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக சுதேசிமில் அருகே சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுப்பெடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாக்கினார். அமைப்பு செயலாளர் சிவஞானம் வரவேற்புரையாற்றினார். கௌரவ தலைவர் பாலமோகனன் வாழ்த்துரை வழங்கினார். பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சின்மயா மிஷனின் 13வது சமஸ்டி மகா காயத்ரி ஹோமம் கிருஷ்ணா நகரில் உள்ள சின்மயா சூரியன் திருக்கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
சின்மயா மிஷன் 1951 வருடம் பூஜ்ய சுவாமி சின்மயாந்தரால் துவங்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட கிளைகளாக பரவி செயல்பட்டு வருகிறது. பகவத்கீதை, உபநிடதம் மற்றும் தேவானந்த வகுப்புகள் பள்ளிகள், மருத்துவமனைகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் பல நன்பணிகளை வெகு சிறப்பாய் செயல்படுத்தி வருகிறது. சின்மயா மிஷன் புதுச்சேரி ஒவ்வொரு வருடமும் சம்ஷ மகா காயத்ரி ஹோமம் நடத்தி வருவது பக்தர்கள் நன்கு அறிந்தது. இந்த வருடமும் 13வது முறையாக 27 மார்ச் 2020 அன்று சம்ஷதி மகா காயத்ரி ஹோமம் கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள சின்மயா சூரியன் திருக்கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சின்மயா மிஷன் புதுச்சேரி ஆச்சாரியா பிரம்சஹாரிணி சரண்யா சைத்தன்யாவின் வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான முரளிதரன், இணைத்தலைவர் சின்மயா மிஷன் புதுவையின் தலைவர் மற்றும் ராம்சில்க்ஸ் உரிமையாளரான நடராஜன் மற்றும் சின்மயா மிஷன் உறுப்பினர்கள் செய்துள்ளனர். தமிழகத்தை பின்பற்றி புதுவையில் வரும் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளது. புதுவையில் சமீபத்தில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட தயாராகும்படி பாஜகவினருக்கு மேலிட தலைவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவிக்கையில், புதுவையில் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை தலைமைக்கு தெரிவித்தனர். இதையடுத்து மேலிடத்தில் பாஜக தனித்து போட்டியிட முடிவெடுத்துள்ளனர். வரும் உள்ளாட்சி தேர்தலில் புதுவையில் பாஜக தனித்து போட்டியிடும் தமிழகத்தில் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தாலும் அங்கு பாஜக உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. அதேபோல் புதுவையிலும் பாஜகவின் பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் தனித்து போட்டியிட உள்ளோம். தேசிய ஜனநாயக கூட்டணி 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். உள்ளாட்சி தேர்தலானது ஏற்கனவே உள்ள சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணியை கட்டுப்படுத்தாது என்று குறிப்பிட்டார். சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் ஆசிரமம் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள சத்குரு மகான் சுவாமிகள் ஆசிரமத்தின் ஆலய பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த வாரம் கணபதி ஹோமத்துடன் விழா துவங்கியது. இதையொட்டி தினமும் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற நிலையில் காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்ற பின்பு கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டத்திற்கு புதுவையில் LIC ஊழியர்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வுகளை கண்டித்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் 28, 29ஆம் தேதிகளில் எதிர்க்கட்சிகள் சார்பாக நாடு தழுவிய போராட்டம் மற்றும் போராட்டங்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள LIC நிறுவனத்தின் ஊழியர்கள் மத்திய அரசுக்கு எதிராக 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காரைக்கால் பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவில் முன்பு கட்டப்பட்டுள்ள முகப்பு மண்டப பிரச்சினை தொடர்பாக காரைக்கால் பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவில் பாதுகாப்பு குழுவினர் புதுச்சேரி முதல்வரை சந்தித்து பேசினர். காரைக்கால் கைலாசநாதர் கோவில் வகையாரவை சேர்ந்த பொய்யாத்த மூர்த்தி விநாயகர் கோவில் கோபுர வாயில் பகுதியில் சுமார் 25 லட்சம் செலவில் முகப்பு மண்டபம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்த நிலையில் அரசு துறைகளின் அனுமதியின்றி பொது இடத்தை ஆக்கிரமித்து இந்த மண்டபம் கட்டப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 18ஆம் தேதி நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் கட்டப்பட்டு வரும் முகப்பு மண்டபத்தை 28ஆம் தேதிக்குள் இடித்து அகற்றுமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முகப்பு மண்டபத்தை இடிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து அமைப்புகள், பல்வேறு சமுதாய அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மக்கள் பிரதிநிதிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் முகப்பு மண்டபத்தை இடிக்காத வகையில் சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் பொய்யாத மூர்த்தி விநாயகர் ஆலய பாதுகாப்பு குழுவினர் தலைமையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள RSS இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகள், பல்வேறு சமுதாய அமைப்புகளை சேர்ந்தோர், திருப்பணி குழுவினர், கைலாசநாதர் மற்றும் நித்திய கல்யாண பெருமாள் தேவஸ்தான அறங்காவல் வாரிய நிர்வாகிகள், அமைச்சர் சந்திர பிரியங்கா, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் AMH நாஜின், M நாகதியாகராஜன், ராமலிங்கம், வெங்கடேசன், சிவசங்கர் உள்ளிட்ட சுமார் 100க்கு பேர் இதில் புதுச்சேரியில் முதல்வர் NR ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து பொய்யாத மூர்த்தி விநாயகர் கோவில் முகப்பு மண்டபத்தை இடிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுவையின் பிரதான எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதால் நாளை வணிக வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்படாது என தெரிகிறது.
அகில இந்திய அளவில் இன்றும் நாளையும் தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. புதுவையில் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தொழிற்சங்கங்களின் முழு அடைப்பு போராட்டத்திற்கு திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளது. கடைகளை அடைக்கும்படி வற்புறுத்தினாலோ, பேருந்து, ஆட்டோ, டெம்போக்களை இயக்க தடை ஏற்படுத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிற்சங்கங்களுக்கு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் பேருந்து, ஆட்டோ, டெம்போ உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் சங்கங்களின் பெரும்பாலானவை போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்துள்ளது. இதனால் புதுவையில் நாளை பேருந்து, ஆட்டோ, டெம்போ ஆகியவை ஓடாது. அதே நேரத்தில் அரசு பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் மூலம் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவையின் பிரதான எதிர்க்கட்சிகள் தொழிற்சங்கங்கள் பந்த் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதால் நாளை வணிக வர்த்தக நிறுவனங்கள் திறக்கப்படாது என தெரிகிறது. பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு திருப்புதல் தேர்வு நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தனியார் பள்ளிகளில் அந்த வகுப்புகளை மட்டும் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மற்ற வகுப்புகள் இயங்காது. அரசு பள்ளிகளில் அனைத்து வகுப்புகளும் இயங்கும். பந்தையொட்டி நாளை தொழிற்சங்கங்கள் சார்பில் புதுவை, காரைக்காலில் 11 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. புதுவையில் முக்கிய இடங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். முயல் வளர்ப்பும் முயல் இறைச்சி மூலம் மனித நலமும் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் கூட்டம் நேற்று மாலை புதுச்சேரி உயிர்த்துளி மாலை நேர பயிலகத்தில் நடைபெற்றது. தென்மண்டல ஆராய்ச்சி மைய பொறுப்பு அலுவலர் டாக்டர் ராஜேந்திரன் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினார். ஐசாயா செல்வகுமார் வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மற்றும் தலைவர், விரிவாக்கத்துறை டாக்டர் நாச்சிமுத்து, கால்நடை பராமரிப்புத்துறை துணை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார், நரம்பியல் மருத்துவர் பரஞ்சோதி, புதுச்சேரி அரசு மருத்துவமனை சிறப்பு சமூக மருத்துவ நிபுணர் துரைசுவாமி, தென்மண்டல ஆராய்ச்சி மையம் விஞ்ஞானி டாக்டர் பச்சையப்பன், தொழிலதிபர்கள் அருள்குமார் மற்றும் சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முயல் வளர்ப்பும் முயல் இறைச்சி மூலம் மனித நலமும் பண்ணையாளர்களுக்கு வழிகாட்டினார். உயிர்த்துளி நிறுவனர் பிரபு நன்றி உரை வழங்கினார்.